என்கிட்ட ஆர்டர் பண்ற எல்லாருமே ஆஃபர் எதுவும் இருக்கா சிஸ்டர்ன்னு கண்டிப்பா கேட்கறது உண்டு. எப்பொழுதும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த 2 மந்த் மட்டும் ஆஃபர் போடலான்னு பிளான் பண்ணி எதுக்குன்னா டெலிவரிக்கு இன்னும் 2 மந்த் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாப்பாவ பார்த்துக்கிறது, நான் ரெஸ்ட்ல இருக்கிறதுன்னு இப்படியே டே போகும். எனக்கு ப்ராப்பரான ஒர்க் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். 2 மந்த் ஆஃபர் போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு இந்த யோசனை வந்தது. 1/2 கேஜிக்கு மேல வாங்குற குக்கீஸா இருக்கட்டும், ப்ரௌனியா இருக்கட்டும், ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி குடுக்கலான்னு. ஸோ இந்த ஆஃபர் புடிச்சிருந்துச்சுன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரா வந்து பண்ணி குடுத்துரலாம். இந்த விளாக் வந்து ஊருக்கு போற அன்னைக்கு எடுத்திருந்தது. செகண்ட் பேபிக்கும் வளகாப்பு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அம்மாகிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். "ஒண்ணும் பிரச்சனை இல்ல பண்ணிடலாம். ஊருக்கு மட்டும் கிளம்பி வா" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முந்தின நாள் நெறைய ஆர்டர் இருந்தது. டே டைம்ல கொஞ்சம் பண்ணியிருந்தேன். அப்படி இருந்தும் கம்ப்ளீட் பண்ண முடியல. நைட் ஓரளவு முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்ட மட்டும் கொரியர் போட சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்டால அன்னைக்கு வர முடியல. ஃபங்ஷன் அப்ப நான் வந்துக்கிறேன். நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள ட்ரெயின் ஏத்தி விட்டுட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இட்லியும், எள்ளு பொடியும் தம்பிக்கு எடுத்துட்டு வந்திருந்தேன். எனக்கு வந்து புலாவ் எடுத்துட்டு வந்திருந்தேன். ட்ரெயின் ஃபுட் வந்து ஒத்துக்காது. ஸோ வந்து காலையில எந்திரிச்சு சீக்கிரமே எல்லாமே இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். 10:50க்குலாம் திருச்சி ரீச் ஆயிடுச்சு. தம்பி தான் வந்து பிக்கப்